அந்த உணர்வோடு பேசுங்கள். 3% இருக்கிற நூலிமான்களுக்கு கொடுக்கிற மரியாதை 18% இருக்கக்கூடிய அவங்க பேசுறப்ப நீங்க பண்ணுங்க. ஆனால் தொப்பி வைத்து தாடி வைத்திருக்கிற என் இஸ்லாமிய சகோதரனை கொச்சைப்படுத்திய போது, அவமானப்படுத்திய போது, ஏன் இடம் கொடுக்கிறாங்க போது அது மோடியோடது, அரசோடது, சொர்க்கத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னா எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. எந்த தகுதி இல்லாத நிர்மலா சீதாராமன் விவாதிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கு பிரசன்னா. அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை நானும் ஏற்கல. இல்ல நீங்க தகுதி அல்லது அவருடைய பரப்புரை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முரண்படுங்க. ஆனா எந்த ஒரு நான் சொல்றேன் சார், அவங்க அதை சொன்னாங்க, நான் பதில் சொல்றேங்கிறத பிரசன்னா இங்க வேணா சொல்லட்டும், இங்க வேண்டாம், நான் அதை ஏற்கல. எந்த செக்மெண்ட்டையும் மரியாதை குறைவா பேசக்கூடியதை ஏற்கக்கூடிய அரங்கம் இல்ல அப்படிங்கறத நான் பதிவு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிரசன்னா அவர்களது இந்த வார்த்தை பிரயோகம் 3% பிராமணர்கள் என்று சொன்னதும், நூலிபான்கள் என்று சொன்னதும் தேச விரோத செயல், சமுதாய விரோத செயல், மானுட இனத்திற்கே விரோதமான பேச்சு. இந்த பேச்சு, இந்த செயல், இந்த உணர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரசன்னா அவர்களையும் தமிழக அனைத்து பிராமணர் பாதுகாப்பு இயக்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஒட்டுமொத்த பிராமண சமுதாயமும் திரு பிரசன்னா அவர்களின் இந்த தேச துரோக பேச்சுக்களால் மிகுந்த மனவேதனையுடன் தங்களுடைய தீவிர எதிர்ப்பை திரு பிரசன்னா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிவு செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்த மாநிலத்தின் முதலமைச்சர், அனைவருக்குமான முதலமைச்சர் என்ற உணர்வு அவருக்கு இருந்தால் உடனடியாக பிரசன்னாவை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். இது போன்றவர்களுக்கு அரசியலில், பொது வாழ்க்கையில் எவ்வித வாய்ப்பும் தரக்கூடாது. அனைத்து மீடியாக்களையும் நாங்கள் வேண்டுவது என்னவெனில், இதுபோன்று ஒரு சமுதாயத்திற்கு எதிராக மிக மோசமான வார்த்தை பிரயோகம் செய்யும் எவரையும், அது யாராக இருந்தாலும், அவர்களை மீடியாக்கள் தங்களது விவாதங்களுக்கு அழைக்கக்கூடாது என மீடியாக்களை வேண்டுகிறோம். இந்த நாட்டின் பிரதமராக இருக்கட்டும், இந்த நாட்டின் மாநிலத்தின் முதல்வராக இருக்கட்டும், அவர்கள் அனைவருக்குமான பிரதமர், அனைவருக்குமான முதல்வர் என்ற வகையில் முதல்வர் அவர்கள் பிரசன்னா மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையும் பிரசன்னா அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். திரு பிரசன்னா அவர்களை எங்கு பார்த்தாலும், அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் இனி எமது தமிழக அனைத்து பிராமணர் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கண்டன குரல் எழுப்புவார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.